உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் சிலுவைப்பாதை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தை மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதாவது குறிப்பாக விடுமுறை தினம் என்பதனால் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த குருத்தோலை பவனியில் கலந்து கொண்டனர். குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசன்னா கீர்த்தனைகள் பாடியவாறு பவனியில் சென்றனர். அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கீழ்கோவிலில் சிறப்பு திருப்பலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.